हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இப்போ படே பாபாவுடைய சரித்திரம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இந்த பக்திமா அப்படின்ட்டு அவருடைய ஆசிரமத்து வாசலில் அவருடைய கீர்த்தனுக்காக சதா காத்துருக்கிற நாய், அது பகவத் சரணத்தை அடைஞ்செடுத்து அதுக்கு பண்டாரா பண்ணணும் அப்படின்னு படே பாபாஜி சங்கல்பிச்சுக்கிறார். அதனாலேயே நவதீப் தாஸை போய் எல்லா வைஷ்ணவாள்கிட்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு தெருக்கோடிக்கும் போய் அங்கே இருக்கிற நாய்களுக்கும் ஒரு துளசி தளத்தை போட்டு கழுத்தில் அந்த நாய்கள்கிட்ட இந்த மாதிரி நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு பண்டாரா இருக்குது பக்திமாக்கு, அதனால் சகல பந்துஜனங்களோடு நீங்கள்லாம் வந்து சேர வேண்டியதுன்னு அந்த நாய்களுக்கெல்லாம் போய் தெரிவிச்சுட்டு நவதீப் தாஸ் வரார். மறுநாளைக்கு காலையில் மடத்தில் யதாப்பிரகாரம் நடக்க வேண்டிய எல்லா சேவாக்களும் அந்தந்த மணி பிரகாரம் அது நடந்து முடிஞ்சது. மணி 12 ஆச்சு. இப்போது படே பாபாஜி தாள் கையில் வச்சுட்டு நித்தாய் கௌராதே ஷாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம், நித்தாய் கௌராதே ஷாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம், நித்தாய் கௌராதே ஷாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம், நித்தாய் கௌராதே ஷாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் அப்படின்னு சொல்லிட்டு விண்ண பழக்கிறா மாதிரி அப்படி ஒரு கோஷம், நாம கோஷம் அந்த மடத்தில், அந்த படால் காட்டில் இருக்கிற அந்த மடத்தில் அமோகமாக நடந்துன்னு இருக்கு. இப்போ சமஸ்த வைஷ்ணவர்களுக்கும் பக்திமா அப்படின்னா யாரோ ஒரு வைஷ்ணவர் மடத்தில் இருக்கார், அவருக்கு தான் இந்த மகோத்சவம் பண்டாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு இந்த நாய், அந்த மடத்து வாசலில் இருந்த அந்த நாய்க்கு தான் பேர் பக்திமான்னு வச்சா. அதுக்காக வேண்டி தான் இன்றைய தினம் வந்து பண்டாரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துடுது. அதனாலேயே அவள்லாம் ஒன்று கூடி பேசிட்டு சாதுக்கள்லாம் இந்த நாய் மகோத்சவத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு முகமாக அவள்லாம் முடிவு பண்ணிட்டா. ஒருத்தர் கூட வரல அந்த பண்டாராக்கு. இப்போ ராதாரமன் தேவ் வந்து ஏன் இப்படி வைஷ்ணவாளுக்கு புத்தி இப்படி போகிறது, எல்லாமே ஒரு பகவானுடைய ஜீவன்கள் தான், பகவானை பக்தி பண்ணி பக்தராக இருந்து அந்த நாய் வந்து பகவானுடைய சரணத்தை அடைஞ்சிருக்கு, அதுக்கு ஒரு பண்டாரா அப்படின்னா அதை ஏன் இவாளாலெல்லாம் ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாபா. ஆனால் அதை பற்றி அவர் விசாரப்படலை. ஆனால் இவாளுக்கு பெரிய அங்கலாய்ப்பு, இப்படி நாய் மகோத்சவத்துக்கு நம்மளை கூப்பிட்டு இப்படி ஒரு தராதரம் தெரியாமல் நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாளே அப்படின்னு இவாளுக்கு கோபம். இப்படி இப்போது பண்டாரா தயாராச்சு. பாபா கரதாளம் வச்சுண்டு உச்சஸ்தாயில் நாம சொல்கிறார், நாம உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ படால்காட்டில் இருக்கிற அந்த ஆசிரமத்திற்கு பார்க்க 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 ஒரு நாய், 2 நாய், 5 நாய், 10 நாய், 20 நாய், 30 நாய், 100கணக்கான நாய்கள் வந்து சேர்ந்தது. எல்லா நாய்களும் வந்த உடனே படே பாபாஜியை பார்த்து பிரணாமம் பண்ணது. படே பாபாஜி அத்தனை நாய்களுக்கும் மறுபடியும் பிரணாமம் தெரிவித்தார். எப்படி மனுஷனுக்கு உட்கார வச்சு பக்தி போடுவாளோ அதே மாதிரி எல்லாருக்கும் பக்தி போடப்பட்டது, ஆசனம் போடப்பட்டது. நாய் ரூபத்தில் யார் யார் வந்தா அப்படின்றது நமக்கு வேணா தெரியாமல் இருக்கும், ஆனால் படே பாபாவுக்கு தெரியும் இல்லையா. இப்போ எல்லா நாய்களும் அதற்குரிய ஆசனத்தில் போய் அழகாக சண்டை போடாமல் சத்தம் போடாமல் எல்லாம் அங்கே போய் ஒன்றும் அப்படியே ஒரு இலைக்கு எதிர்க்க அமர்ந்துண்டது. இப்போ எல்லாம் பண்ண அத்தனை பதார்த்தங்களும் பரிமாறப்பட்டது. இப்போ கையில் 2 கையையும் குவிச்சுண்டு படே பாபா நிவேதனம் பண்ணார். இனிமே நீங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே எல்லா நாய்களும் அதது இலையில போட்டிருக்கிறத அதது சாப்பிட ஆரம்பிச்சது. ஒரே ஜெயகோஷம் பக்தர்களுடைய மத்தியில். அந்த நாய்கள் அமர்ந்த அதிசயம், படே பாபாவை பார்த்து அது பிரணாமம் செய்த விதம், அவ உட்கார்ந்து சாப்பிட்ற அழகு, அப்புறம் வயிறு நிறைஞ்ச உடனே பின்னால் தள்ளி அமர்ந்துண்டதான் அந்த இலையிலேருந்து. ஆஹா, அது எப்படி இருந்திருக்கும்.
ஏன்னா பக்தி மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போது அத்தனை நாய்களும் சாப்பிட்டு முடிச்சா விட்டு தானே எழுந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது தானே எழுந்துக்கணும். அதை இந்த நாய்கள் கடைபிடிச்சதான். ஒரு 4-5 நாய் தெருக்கோடியில் சேர்ந்துடுத்துனாலே சண்டை போடாமல் இருக்கவே இருக்காது. அது பாட்டுக்கு குறைச்சுட்டே தான் இருக்கும். ஆனால் இங்கே 100க்கும் மேற்பட்ட நாய்கள் ஒரே இடத்துல கூட்டமாக கூடி அதது இலைக்கு முன்னாடி உட்கார்ந்துண்டு அமர்ந்து அது ஆகாரம் பண்ண விதம், இதெல்லாத்தையும் நாம் நாம பிரபாவம் அப்படின்றத இல்லை நாவியினுடைய பிரபாவம் அப்படின்றத இதெல்லாத்தையும் பிரத்யட்சமாக படே பாபா செஞ்சு காண்பிக்கிறார். இப்போ எல்லாம் ஆகாரத்தை முடிச்சாச்சு, தெரிஞ்ச உடனே படே பாபா வந்தார். 2 கைகளையும் குவிச்சுண்டு நீங்கள் எல்லாரும் பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, இனிமே நீங்கள்லாம் உங்கள் இடத்துக்கு அவாவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனத்தை முடிச்ச அந்த ஜால்ராவை கீழே வச்ச உடனே எல்லா நாய்களும் அந்த ஆசனத்திலேருந்து எழுந்து 1 நிமிடம் நின்றுதான் நின்று அதுக்கப்புறம் அந்த ஆசனத்திலே எழுந்து ஒன்று பின்னாடி இன்னொரு நாய் அப்படி சண்டை போடாமல் சத்தம் போடாமல் எல்லாம் வெளியில் கிளம்பி போயிடுது. இப்போது படே பாபாஜிக்கு ரொம்ப பரம ஆனந்தம் ஏற்பட்டுடுது. பாபா வேஷத்தில் இப்போ என்ன பண்ணார், அந்த பிரசாத இலைகளில் விழுந்து அங்கே பிரதட்சணம் பண்ணார். அந்த பிரசாதத்தை எடுத்து வாயில் போட்டுண்டார். இந்த விஷயம் அத்தனையும் அப்படியே நவதீப் தாம் பூரா பரவுனது. படே பாபாவுடைய சக்தியை பற்றி எல்லா வைஷ்ணவர்களும் பேச ஆரம்பிச்சா. நாய்க்கு பண்டாரா அப்படின்றதுனால யாரெல்லாம் வர மறுத்தாளோ, யாரெல்லாம் பின்னாடி பேசினாலோ, அவ எல்லாரும் இப்போ பகவத் பிரசாதத்தை நம்ம உல்லங்கனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அத்தனை பேரும் கிளம்பி, அத்தனை பேரும் தேக அபிமானிகள், அத்தனை பேரும் இப்போ மடத்துக்கு முன்னாடி அப்படியே திரண்டு வந்தா. பாபாவை கண்ணெடுத்து பார்க்க முடியல. அந்த நாய்கள் உண்ட பிரசாதத்தில் அங்க பிரதட்சணம் பண்ண பாபா அவரண்ட இந்த அத்தனை வைஷ்ணவாலும் இப்போ மன்னிப்பு கேட்டா. சாமானிய மகாத்மாக்கள் போன்ற சரித்திரம் இல்லையே இந்த சரித்திரம். இப்படி இவருடைய சரித்திரத்தை நாம் பஜிக்கிறதுனாலேயே பலவிதமான அனுபவங்கள். அதனாலேயே தான் அந்த நார்த்தில் இருக்கிற அத்தனை மாகாணங்கள், அத்தனை பிரதேசங்கள்ல இருக்கிற அத்தனை வைஷ்ணவர்களும் இன்றைய தினம் வரைக்கும் அந்த சரித்சுதா பாட் பண்ணின்னு தான் இருக்கா. அதை பாட் பண்ணும்போது அவளுக்கு ஏற்படுற சொந்த அனுபவங்கள் அதை வெளியில் சொல்றது அவ்வளவு கடினம், புரிய வைக்கிறதும் அது கடினம். இன்றைய தினம் வரைக்கும் இந்த குத்தா மகோத்சவ் அப்படின்னு சொல்லிட்டு இது நவதீப் தாம்ல இது ஒரு சர்ச்சையாகவே தான் பேசப்படுறது. அப்போது ஒரு தடவை ஸ்ரீதாம் நவதீப்லேருந்து ஒரு பக்தருக்கு கிருப்பை செய்ய வேண்டியதற்காக படே பாபாஜி கிளம்பி கிருஷ்ணா நகர் வந்தார். கிருஷ்ணா நகரில் அவர் வந்த இல்லத்தினுடைய பிரமுகர் பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார். அது ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலம். அவாத்தில் தான் அன்றைய தினம் கீர்த்தன் மகோத்சவம் அதி அமோகமாக நடைபெறது. அந்த மேலே இருக்கிற அந்த விட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூரை இருக்கு இல்லையா, அந்த விதானத்திலேருந்து அந்த மரங்கள்லாம், மர வீடு இது, அதுலேருந்து அப்படியே அந்த சட்டங்கள்லாம் அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு கீழே விழுறது. சுவத்துலேருந்து அப்படியே நீர் பிரவாகிச்சு ஓடுறது. யாருக்குமே எதுவுமே புரியல. உடனே மழை பெய்யறதான்னு உள்ளே இருக்கிறவங்களாம் வெளியில் பார்க்குறா. மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கேருந்து இந்த நீர் பிரவாகம் வருது அப்படின்னா படே பாபாவுடைய கண்கள்லேருந்து அப்படியே நீர் வழியறது. அவருடைய ரோம கூபங்கள்லேருந்து ரோம்லேருந்து அப்படியே நீர் வழியறது. இப்பேற்பட்ட ஸ்திதி எப்போ இதுக்கு முன்னாடி ஏற்பட்டது அப்படின்னா, ஷாம் சுந்தர் பிருந்தாவனத்தில் வேணு கானம் பண்ணிட்டு வரும்போது இந்த ஜட சேதன வஸ்துக்களில் கூட பிரேம உற்பத்தி ஏற்பட்டு அந்த நாம பிரபாவத்தினால மரங்கள் அங்கே இருக்கிற எல்லா வஸ்துக்கள் மேலேருந்தும் அப்படியே நீர் பிரவாகமாக எடுக்குமா. அந்த மாதிரி இவருடைய நாம பிரபாவத்தினால இப்பேற்பட்ட ஒரு ஸ்திதி. ஆனால் அவரும் ஒரே இடத்துல நின்றுண்டு சுபத்தில் சாஞ்சுண்டு நித்தாய் கௌராதேஷாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம், நித்தாய் கௌராதேஷாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் அப்படின்னு தன்னை மறந்து
8 மணி நேரம் அந்த வீட்டில் நாம பஜனை பண்ணி அதுக்கப்புறம் மூர்ச்சிட்டு கீழே விழுற அந்த ஸ்தானத்தில் தான், அந்த வீட்டில் தான் அவருடைய சரண சின்னம் அப்படியே அந்த தரையில் பதிஞ்சிடுது. ஆனால் இப்போ அந்த சரண சின்னத்தை அப்படியே ஒரு மெல்லமாக பேத்தெடுத்து அது கட்டாக்கில் இருக்கிற ராஸ் பிஹாரி மட் அப்படின்னு இருக்கு, அங்கே எடுத்துன்னு போய் இதை வச்சிருக்கா. இன்றைக்கும் நம்ம அந்த ராஸ் பிஹாரி மட்டும் போனால் படே பாபாவனுடைய பாத தரிசனம் பண்ண முடியும். பாபாவனுடைய லீலைகள்லாம் சாமானிய லீலைகள் கிடையாது. அதுக்கப்புறம் கிருஷ்ணா நகர்லேருந்து கிளம்பி திக்நகர் வந்தார். அங்கே ஒரு பெரிய பிராச்சீன வட விருட்சம் ஒன்று உண்டு. அங்கே முசல்மான்களுடைய அந்த பர்டிகுலர் ஏரியாவில் முசல்மான்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகம். அப்போது காஜி வரார் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவா, அந்த வட விருட்சத்தினுடைய எல்லா கிளையும் அப்படியே கிடுகிடுன்னு வெட்டி போட்டுருவா. அப்போ இந்துக்கள் அந்த மரத்தை தெய்வமாக வழிபடுவா. அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு நாம ஜபம் பண்ணுவா. இப்போ அவளுக்கு இந்த கிளையெல்லாம் அப்படியே வெட்டி போடும்போது அவளுக்கு இந்துக்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஏற்படும். இப்போ பாபா இந்த இடத்துக்கு வரார் அப்படின்ற செய்தி இந்துக்களுடைய காதுகளுக்கு போன உடனே அவாலாம் என்ன நினைச்சா, நாம பிரபாவசாலி, படே சக்திசாலி, அப்பேற்பட்ட மகான் இந்த படே பாபாஜி அவர் வந்திருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இப்போ எல்லா இந்துக்களும் இப்போ என்ன பண்ணா, ஒன்று திரண்டு பாபாவை பார்க்கறதுக்கு வந்தா. அப்போ பாபாவை பார்த்த உடனே அவெல்லாம் ஒன்று சேர விண்ணப்பிச்சா. இந்த மாதிரி நாங்கள் இந்த மரத்துக்கு நாங்கள் அப்படி கொண்டாடுறோம். இந்த மரத்தில் இதுக்கு அடியில் உட்காந்துட்டு நாம ஜபம் பண்ணுவோம், இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு நாமாக்கள் சொல்லுவோம், இங்கே பஜனை பண்ணுவோம், இந்த மரத்தையே நாங்கள் தெய்வமாக வழிபடுறோம். ஆனால் இப்போது அடிக்கடி இந்த மரத்தை அந்த முசல்மான்கள் வெட்டி போட்டுருவா. அது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கிளானியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படே பாபாவை சந்தித்து அவர்கிட்ட விண்ணப்பிச்சுண்டா. இப்போ பாபா கிளம்பி அந்த விருட்சத்துக்கு அருகில் போனார். அப்போது அந்த கிராமத்தினுடைய முக்கியமான முசல்மான்கள் சங்கத்தினுடைய பேர் ஆராதனா மண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய காதுக்கு எட்டினது, இந்த மாதிரி யாரோ ஒரு மகான் வந்திருக்கார், அவர் அங்கே பஜனை பண்ண போகிறாருன்னு. உடனே இவாள்லாம் என்ன பண்ணா, எல்லாம் ஒன்றும் சேர்ந்தா சரி இவரை எதிர்த்து எப்படியாவது அவரை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு அவள்லாம் பேசி வச்சுட்டு எல்லாரும் கிளம்பி வந்தா. ஆனால் படே பாபாவுனுடைய நாம பிரபாவம், அந்த நாம கோஷம், நித்தாய் கௌராதே ஷ்யாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம், ஜப் நித்தாய் கௌராதே ஷ்யாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் அப்படின்னு அந்த உறக்க கோஷம். இப்போ என்ன பண்ணா, அவளும் ஒன்றுமே எதிர்க்காம இவன் பின்னாடி, அவளும் இந்துக்கள் மாதிரி இவருடைய பின்னாடி நடக்க ஆரம்பிச்சா. இப்போ பாபா அந்த விருட்சத்தை நெருங்கிட்டார். பாபா கரதாளம் போட்டுண்டு உச்சை ஸ்தாயில பாடத் தொடங்கினார். அந்த மரத்தை சுற்றி வணங்கினார். அந்த மகா பாவாவேஷத்துக்கு போயிட்டார் பாபா. அந்த விஷராஜ பரிக்கிரமா பண்ணார். இன்றைக்கும் அந்த கிராமம் இருக்குது, அந்த விருட்சம் இன்றைய தினம் வரைக்கும் இருக்குது. யாரிடமாவது அங்கே போய் படே பாபா கீர்த்தன் பண்ண அந்த கல்பத்தரு அந்த விருட்சத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் கூட அதுக்கு வழி சொல்லுமா. அப்படி ஒரு ஆவேச கீர்த்தனம் பாபா அங்க பண்ணியிருக்கார். இப்போ பெரிய விசாலமான விருட்சம், அந்த மரத்துக்கு கிளைகள் அடியில போகும்போது அந்த மகாமந்திர உச்சைஸ்வர கோஷம், பக்தர்களுடைய ஆவேசம், நிருத்தியம். இப்போ அந்த மரக்கிளைகள் அப்படியும் இப்படியும் பாபாவுனுடைய அந்த நாம கோஷத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி ஆடி அசைகிறது. ஜால்ரா தாளத்துக்கு ஏற்றா மாதிரி அந்த மரக்கிளைகள் அப்படியும் இப்படியும் ஆடி ஆடி அப்படியே அந்த இலைகளை அப்படியே அந்த பாபா மேலே அப்படியே பொழியிறது. என்ன அப்படின்னா அதுக்கு சொல்கிறார், அந்த இலைகள்லாம் அதுவும் சேர்ந்து பஜிக்கிறதா. அந்த மரத்தினுடைய இலைகள்லாம் அவர் மீது பொழிய பொழிய அப்படியே அதெல்லாமும் சேர்ந்து பஜிக்கிறது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அதிசயத்தில் அதிசயம் அந்த முசல்மான்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த மரத்திலேருந்து நாம துவனி வர தொடங்கித்தான். இப்போ முழு மரமும் அப்படியே அதிவேகமாக ஆடுறது.
அப்படியே அந்த மரத்திலேந்து ஜல தாரைகள் அப்படியே ஆச்சரியம் ஆச்சரியம், ஜோரா மரம் ஆட அந்த நாம சங்கீர்த்தன துவனி அந்த மரத்திலேந்தே கிளம்ப, இலைகள் எல்லாம் பஜிச்சுண்டு பாபா மேலையும் அங்க இருக்கிறவா மேலையும் பொழிய, அந்த காட்சி காண கிடைக்காத ஒரு அதிசயம். அந்த மகா பாபா வேஷம், அந்த நாம பிரபாவம், ஒரு பிரகரம் இருந்துதான் அந்த லீலா நடந்திருக்கு. அப்போ அந்த மகா பாபா வேஷத்தில் பாபா உச்சைஸ்வரத்தில் கீர்த்தனம் பண்ண பண்ண அந்த விருட்சத்திலேருந்து கண்ணீர் அப்படியே தாரையாக அந்த மரத்துலேருந்து விடைய, அந்த மரமும் நிருத்தியம் பண்ணுறத எல்லாரும் கண்ணால் பார்க்குறா. இந்த விஷயம் நெருப்பு பொறி மாதிரி அந்த நகர் பூரா பரவித்து, யாரும் ஒரு இந்து மகாத்மா வந்திருக்காராம், அவருடைய கீர்த்தனத்தினால மரமே நர்த்தனம் பண்ணுறதா, மரத்துலேருந்து கண்ணீர் வடியறதான் அப்படின்ற செய்தி பரவ, அந்த கிராமத்தில் இருக்கிற சப்ஜாட் சகல ஜனங்களும் அங்கே கூடிட்டா. பாபா கீர்த்தன்லாம் முடிஞ்சது. அங்கேயே அந்த விருட்சத்துக்கு அடியில் வந்து உட்கார்ந்துட்டார். இப்போ சாரி சாரியா ஊர் ஜனங்கள் வந்த வண்ணம் இருக்கா. அவள்லாம் சேர்ந்து நாம கோஷம் எழுப்புறது அப்படியே விண்ணையே விளக்குற மாதிரி இருந்துதான். இப்போ எல்லாருமே பாபா வேஷத்தில் இருக்கா. என்ன சமத்காரம், இப்பேற்பட்ட லீலை, அதை பற்றி பாபாவுண்டே கேட்குறா, என்ன இப்படிலாம் நடந்ததே அப்படின்னு. அதுக்கு பாபா சொன்னாரா, என் சமத்காரம் இதில் என்ன இருக்குது, என்னுடைய சமத்காரம் ஒன்றும் இல்லை, அது அந்த நாமத்தினுடைய மகிமை. மேலும் அந்த மரத்தினுடைய ரூபத்தில் ஏதோ ஒரு மகா பக்த பிரேமி, அந்த பக்த பிரேமி புருஷர் அந்த விருட்சத்தில் வாசமா பண்ணிட்டு இருக்கார். இன்றைய தினம் அந்த நாமத்தை கேட்டு அவர் ஆவேசம் பொங்கி கண்ணீர் வடிக்கிறார். இதுதான் காரணம். அவர் நர்த்தனம் பண்றார், அதனாலேயே இந்த மரமும் நர்த்தனம் பண்ற மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரிகிறது. அதனால இதுல உண்மையில என்னுடைய பிரபாவம்ன்றது ஒண்ணுமே இல்லை, இது நாமத்தினுடைய பிரபாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உடனே ஒரு பல விஷமிகள் அங்கே இருப்பா இல்லையா, இப்போவுமே நல்ல காரியம் நடக்கிற இடத்துல 2 விஷமிகளும் இருக்கிறது வழக்கம் தானே. அப்படி அந்த பல விஷமிகள் அங்கே இருக்கா. அவெல்லாம் சேர்ந்துண்டு சொல்கிறா, அந்த முசல்மான்கள், நாங்கள் மரத்து மேலே ஏறி பார்க்கணும், மரத்தின் மேலே ஏதாவது குரங்கு அமர்ந்திருக்கா, இல்லை யாரையாவது நீங்கள் உட்கார வச்சு அவன் இந்த மரத்தை ஆட்டுறாளா, நாங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்படி சொன்ன உடனே பாபா சொன்னார், சரி அதுக்கு என்ன, யாராவது ஏறி பாருங்கோ, அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவள் ஏறி பார்க்குறா, மரத்து மேலே ஏறி பார்க்குறா. ஏன்னா அவள் பரீட்சை பண்ணணும்னு நினைக்கிறா, அவள் பண்ணட்டும் அப்படின்ட்டார், அவளுக்கு அனுமதி கொடுங்கோ அப்படின்ட்டார் பாபா. அவெல்லாம் சரசரன்னு மரத்து மேலே ஏறினா, பார்த்தா அங்கே பட்சிகளோ மனுஷியாலோ குரங்குகளோ எதுவுமே இல்லை. வாஸ்தவத்தில் மரம்தான் நர்த்தனம் ஆடினது, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளே கீழே சொல்கிறா. இப்படி 1 நாள் 2 நாள் இல்லை, அந்த மரம் ஆடினது, அந்த மரம் பஜனை பண்ணது, அந்த நாமத்தை உள்வாங்கிண்டு அந்த மரத்தில் இருக்கிற அந்த பஜனானந்த பிரேமி 9 நாட்கள் வரைக்கும், ஃபால்குண பிரதமையிலேருந்து ஃபால்குண நவமி வரைக்கும் இந்த 9 நாள் பாபாவும் அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. அங்கேயே தான் அந்த மரத்தடியிலே தான் அமர்ந்து நாம ஜபம் பண்ணார், நாம கரகோஷம் பண்ணார். அந்த 9 நாளும் அந்த மரம் இடைவிடாமல் ஆடித்தான். அந்த கீர்த்தனத்துக்கு ஏற்ப அந்த கல்பக விருட்சம் நித்தியம் பண்ண அந்த அதிசயம், அந்த பிரபாவம், அது சொல்லி மாளாது. இன்னைக்கும் துக்நகர் போனால் அங்கே இன்றைய தினம் வரைக்கும் காரண காரியங்கள் நிறைவேறுவதற்காகவும் பஜனானந்தக்காகவும் ஏகாதசி விரதத்தை முடிக்கிறதுக்காகவே வேண்டியும் அந்த இடத்துல இன்றைய தினம் வரைக்கும் பஜனை நடந்து பிரசாத விநியோகம் இன்றைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்படி இறந்து போன பிணத்தை எழுப்பியவர், கல்லையும் உருக வச்சவர், மரத்தையும் நிருத்தியம் பண்ண வச்சவர் படே பாபாஜி மகாராஜ் 40 வயது வரைக்கும் சுத்த கிரகஸ்தாசிரமத்தில் தான் இருந்தார்.
52 வயசுல இவர் பகவத் பதத்தை அடைஞ்சிட்டார், அந்தர்த்தியானம் ஆயிட்டார். ஆக இந்த விரக்த லீலைகள் 12 வருஷ காலம்தான் இந்த லீலைகள் நடந்தது. ஆனா அந்த 12 வருஷ காலத்துல அவர் பண்ண லீலைகள் எண்ணல் அடங்காதது. அதனாலதான் அதை ஒரு புஸ்தகமா போட்டிருக்காவா. அப்போ மகாபிரபுனுடைய நாம சங்கீர்த்தனத்துக்கு பிரத்யக்ஷ லீலைகள் பண்ணி காட்டின மகாத்மா இந்த படே பாபாஜி. அப்போ மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு வைஷ்ணவ தர்மத்தினுடைய முழு சாரத்தையும் சொல்லி வச்சார். அந்த வைஷ்ணவ தர்மத்தினுடைய முழு சாரம் என்ன அப்படின்னு கேட்டால் 3 விஷயம்தான். ஜீவே தயா, நாமே ருச்சி, வைஷ்ணவ சேவன். இந்த 3 தான். என்ன அப்படின்னா மொத்த பாகவத தர்மத்தினுடைய சாரத்தையும் மகாபிரபுஜி இந்த 3 வார்த்தையில் அடக்கிட்டார். ஜீவே தயா. ஆனால் இந்த 3 விஷயத்தையும் படே பாபாஜி நிரூபணம் பண்ணதோட இல்லாமல் தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாகவும் இதை ஸ்தாபித்து காட்டினார். அப்போ இந்த ஜீவே தயா அப்படின்றது அவருடைய சிஷ்யர் நித்யானந்த தாஸ் மூலம் அந்த குஷ்டரோகிகளுக்கெல்லாம் கூட ஆதரவு கொடுத்து, அந்த நாம தானம், அந்த பிரேம தானத்தை கொடுத்து, அந்த மகா பிரசாத தானத்தை வழங்கி அதன் மூலமாக அநேக பேர்களுடைய வியாதிகளை விரட்டி அடிச்சிருக்கார். அடுத்தது நாமே ருச்சி அப்படின்னா நாம ஜபம் பண்ணுறது, நாமத்தை சேவனம் பண்ணுறது, நாமத்தை ஆசிரியமாக அடையிறது. அது நாமே ருச்சி. அதை நாமாச்சாரியார் அப்படின்றதையே 2 மகான்களை மட்டும்தான் குறிப்பிடுறா பிருந்தாவனத்தில். ஒன்று ஹரிதாஸ் டாக்கூர் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு நாமாச்சாரியார். அடுத்தது இந்த கௌடிய சம்பிரதாயத்தில் நாமாச்சாரியார்னு சொல்றது இந்த ஸ்ரீ ராம்தாஸ் பாபா, படே பாபாஜியினுடைய சிஷ்யரான ஸ்ரீ ராம்தாஸ் பாபா தான். இந்த ராம்தாஸ் பாபா மூலமா அந்த நாமே ருச்சி அதை ஸ்தாபித்தார். அடுத்தது வைஷ்ணவ சேவா, வைஷ்ணவ சேவன் அப்படின்றார். அதுக்கு உதாரணம் லலிதா சக்கிமாஜி. இந்த லலிதா சக்கிமாஜி மூலமாக அந்த வைஷ்ணவ சேவனத்தை ஸ்தாபிதம் பண்ணார். அந்த சக்கிமாஜியினுடைய சரித்திரம் ரொம்ப அற்புதமான சரித்திரம். நவதீப் தாமில் இன்றைக்கும் போனால் அந்த சமாஜ்வாடியில் எப்படி நம்ம படே பாபாஜியினுடைய சமாதியை நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கிறோமோ, நம்ம சேவிக்கிறோமோ, அதே மாதிரி அதுக்குள்ளேயே இந்த சக்கிமாஜியினுடைய சமாதியும் இருக்குது. அங்கேயே இருந்துட்டு அவர் அந்த அஷ்டாயாம சேவை பிரகாரம் பிருந்தாவனத்தில் பண்ணுற அந்த அஷ்டாயாம சேவை, அந்த ராதாரமனுக்கு அவர் ஸ்ரீராதாரமன் அப்படின்பா அவளுக்கு பண்ணது. ராத்திரி 12 மணி வரைக்கும் பிரசாத சேவைக்காக சமைச்சுட்டே இருப்பாளாம். வரவா அத்தனை பேருக்கும் ஆகாரம், நவதீப் தாமில் பஜனை பண்ணுறவா அத்தனை பேருக்கும் ஆகாரம் போடாமல் அந்த அம்மா அனுப்ப மாட்டா. காலையில் பற்ற வைக்கிற அடுப்பு ராத்திரி 12 மணி வரைக்கும் எரியுமா. யாருமே தைரியமாக இங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துடலாம். அப்படி அந்த சகிமாஜி அம்மா அவளுக்கு வைஷ்ணவ சேவான்றது அன்னதான சேவா அப்படி பண்ணியிருக்கா. அதே சமயத்தில் அஷ்டயாம சேவையும் பண்ணியிருக்கா. ராத்திரி அந்த 12 மணிக்கு அப்புறமா எல்லாரும் ஓய்வு எடுக்கிற நேரம், அந்த 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தினம் பூரா உழைச்சி எங்கே தூங்கி போயிட போகிறோமோ அப்படின்றதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாளாம், தன்னுடைய அந்த பின்னலை என்ன பண்ணுவான், அந்த விட்டத்தில் இருக்கிற அந்த கொண்டியில் அப்படியே மாட்டி வச்சுடுவாளாம் தன்னுடைய பின்னலை. இப்போ எப்போ அந்த தூக்கம் அப்படி தலை இப்படி ஆடுறது அப்படின்னா உடனே அந்த பின்னல் அந்த கொண்டியை பிடிச்சி அப்படியே இழுக்கும் தலை முடிய. உடனே முழிச்சுட்டு திரும்பியும் பஜனை பண்ணுவாளாம். அப்பேற்பட்ட பஜனானந்தி அப்படி ஒரு வைஷ்ணவ சேவா பண்ணியிருக்கா. அவளுடைய சரித்திரத்தில் சாக்ஷாத் ராதாரமணனே அஷ்டசகிகளோட நௌகார் லீலா அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த படகு லீலா, அந்த லீலாம் போது பிரத்யக்ஷமாக தரிசனம் கொடுத்துருக்கா பல தடவை இந்த சக்கிமாஜிக்கு. அவளுடைய சரித்திரமும் நம்ம போட போகிறோம். அப்போ நம்ம அதை விரிவாக பார்ப்போம். அம்மாவுடைய சரித்திரத்தை, ரொம்ப அற்புதமான சரித்திரம் அது. அப்படி தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக இந்த மொத்த பாகவத தர்மத்தினுடைய சாரத்தை நிரூபித்து காமிச்சிருக்க. அதே மாதிரி புராணங்களில் ஸ்ரீ பாகவதத்தில் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்தில் நாமத்தினுடைய மகிமை பறக்க பேசப்பட்டிருக்கு. வைஷ்ணவ மகிமை
அப்புறம் க்ஷேத்திரத்தினுடைய மகிமை, பிரசாதத்தினுடைய மகிமை, இது எல்லாம் விக்கிரக சேவாவினுடைய மகிமை, இது எல்லாமே அந்த சைத்தன்ய சரிதாமிரத்தில் விரிவாக இருக்குது. இந்த அத்தனை மகிமைகளையும் அத்தனை நிஷ்டாக்களையும் பிரத்யக்ஷமாக பிரகடனம் பண்ண பெருமை இந்த படே பாபாஜியை தான் சாரும். எல்லாமே புராணங்களில் எழுதப்பட்டிருக்கிறது தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கு நாம சக்தி, தாம் சக்தி, பிரசாத் சக்தி, வைஷ்ணவன மகிமை, அதெல்லாத்தையும் ஜனங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரிய வைக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த நோக்கத்தை, இவருடைய நோக்கம் இதில் சமத்காரத்தை காண்பிச்சு அதனுடைய பிரபாவத்தை வெளிக்காட்டணும் அப்படின்றது தான். அதையும் செஞ்சு காமிக்கிறார். எந்த இடத்துலையுமே இவர் சேர்ந்த மாதிரி இருக்கவே மாட்டார். இவருடைய பிரபாவம் தெரிஞ்சு அப்போ ஊர் ஜனங்கள்லாம் வர ஆரம்பித்த உடனே அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி அவளுக்கெல்லாம் நாம உபதேசம் பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவார். அவருடைய சரித்திரம் ரொம்ப சமத்காரமான சரித்திரம், மேலும் உண்மை நிகழ்ச்சிகளினால் நிரம்பின சரித்திரம். காரணம் என்ன அப்படின்னா, கலியில் இருக்கிற ஜனங்களுக்கு நாமத்து பேரில் விசுவாசத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபுவினால அனுப்பப்பட்ட பரிக்கர். அதனாலேயே நாமத்து பேரில் விசுவாசத்தை ஏற்படுத்தினார். புராணங்களில் கிரந்தங்களில் சொல்லியிருக்கிற அத்தனை விஷயங்களும் 100% உண்மைதான். ஆனால் அதை எப்படி கொண்டு வரணும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்படின்னா, அவாவா எந்தெந்த குருவை ஆசிரியிச்சிருக்காளோ அந்த சரண கமலங்களை ஆசிரியிச்சு, அந்தந்த அவளுடைய குருவனுடைய சரண கமலங்களை ஆசிரியிச்சு நாம ஜபம் சாதனை பண்ணும்போது, அப்போ கிரந்தங்களில் சொல்லி இருக்கிற ஒரு விஷயமும் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது இந்த நாம ஜபத்தை நம்ம பிடிக்கும் போது அந்த விஷயங்கள் சத்தியம் ஆற போது இப்போதான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் அதனுடைய வேல்யூவை அப்படின்றார். ஆனால் அந்த அவுட்புட்டை நாம் அடையணும் அப்படின்னா நாம் நம்மளுடைய இன்புட்டான ஜபத்தை அதிகரிக்கணும் அப்படின்றார் மகாராஜ். அப்புறம் இவருடைய காலத்தில் இவர் நிறைய கோயில்கள் புனருத்தாரணம், மடங்கள் நிறைய ஏற்படுத்தினார். அப்புறம் புராண மடங்களை ஜீர்ணோத்தாரணம் செய்தார். அக்கண்டநாம சங்கீர்த்தனம், பகவத் ஆராதனம் நின்று போன இடத்துல புனக அதை எல்லாத்தையும் உத்தாரணம் பண்ணார். வெறும் 12 வருஷ லீலா சமயம்தான். ஆனால் அதுக்குள்ள அவர் பண்ண சமத்காரங்கள், அவர் பண்ண பெரிய பெரிய காரியங்கள், அந்த வைபவங்கள், அந்த சேவைகள் 1200 வருஷங்களில் கூட பண்ண முடியாது, கடினம். அத்தனை பண்ணியிருக்கார். பெங்கால், ஒடிசா இந்த நகரங்களை பாவனம் பண்ணார். நவ்தீப் தாம், நீலாச்சல் தாம் இந்த போகிற இடங்களில் அதிக நாட்கள் விகாரம் பண்ணி அதிக நாம பிரச்சாரம் பண்ணியிருக்கார். படே பாபாஜி இதுக்கு நடுவில் 2 தடவை பிருந்தாவனமும் வந்தார். அந்த சமயம் ரஜம் வந்த போது அந்த அவஸ்தைகள் சொல்லியே மாளாது. கிரிராஜ் பரிக்கிரமா பண்ணார். அப்படி பண்ணிட்டு வரும்போது குசும் சரோவர் பரிபூர்ண ஜலத்தினால அப்படியே ரொம்ப வழிஞ்சுது. அந்த சமயத்தில் ராய் ஜெய் ஜெய் ராதே ராதே, ராய் ஜெய் ஜெய் ராதே ராதே, ராய் ஜெய் ஜெய் ராதே ராதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நீரில் குதிப்பாராம். அந்த நீரில் அப்படியே நீந்திண்டே ஹரிநாம சங்கீர்த்தனம் மணிக்கணக்காக பண்ணாமா அற்புதங்கள்லாம் இருக்குது. வனமாலி ராய் பகதூர் இவருடைய அனன்ய பக்தர். அவருடைய சரித்திரமும் நாம் போட்டிருக்கோம். அந்த ராதா குண்ட் அருகில் அந்த வனமாலி ராய் பகதூர் ராஜா தானே அவர் ராஜ்பாடி அப்படின்ற ஒரு இடத்தை கட்டி கொடுத்துருக்கார். அங்கேயும் இவர் கொஞ்ச காலம் வசிச்சுண்டு பிருந்தாவன லீலைகள் நிறைய பகவான் பண்ணதை அதை வெளிக்கொணர்ந்திருக்கார். இந்த ராதா வினோத் மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜமாய் டாக்கூர் அப்படின்னு சொல்லுவா. ஜமாய் டாக்கூர்னா மாப்பிள்ளை தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனமாலி ராய் பகதூரை அவர் கட்டின அந்த கோயிலுக்கு வருவார். சேவா தர்சனத்துக்காக வருவார். அப்போ ராதா வினோத் டாக்கூர் படே பாபாஜி கிட்ட அநேக லீலைகள் பண்ணியிருக்கார். ஒரு தடவை ராஜ்போக் முடிஞ்ச உடனே வெளியில் உட்காந்துட்டு இவர் நாம சங்கீர்த்தன் பண்ணின்னு இருக்கார். உள்ள போக் ஆயின்றிருக்கு. ராதா வினோத் தான் ஹுக்கா குடிப்பார் இல்லையா? நம்ம அதை விரிவாக போட்டிருக்கோமே அந்த சரித்திரம். அது கேட்டால் தான் அது புரியும். இன்றைய தினம் வரைக்கும் அந்த கோயிலில் உக்கா வச்சுருப்பா.
மத்தியானம் ராஜ்போக் ஆன உடனே பகவான் உட்கா குடிக்கிற கையில் கொடுத்துருவா. அப்போ கொடுத்துட்டு அந்த கோஸ்வாமி வெளியில் வந்து உட்கார்ந்துருவார். அதிகாரிகளுக்கு குட் 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 குட்னு அப்படின்னு அந்த அந்த உட்கா குடிக்கிற சப்தம் கேட்குமா இன்றைய தினம் வரைக்கும் கேட்கறது அப்படின்றா. அப்போ அந்த படே பாபாஜி வந்து அந்த ராஜ்போக் சமயம் அந்த வெளியில் அந்த திண்ணையில் உட்காந்துன்னு நாம் சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். உள்ளேந்து ராதாச்சரன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கூப்பிட்றார். உடனே இவர் கிளம்பி உள்ள ஓடினார். பிரபு என்ன ஆக்ஞை அப்படின்னு கேட்குறார் பகவான் கிட்ட. அப்போ ராதா வினோத் வந்து ரொம்ப திவ்யமாக அந்த ஹுக்கா குடிக்கிறார் இல்லையா, அந்த தரிசனம் கொடுக்குறார். அப்போ படே பாபா வந்து வெளியில் வந்து ஓடி வந்து உட்கார்ந்துட்டாராம். பகவான் ஹுக்கா குடிக்க ஆரம்பிச்ச உடனே அப்போ பார்த்தோன்னா வெளியிலையும் அந்த ஹுக்கா குடிக்கிற அந்த சப்தம் குட் 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 குட்னு கேட்குறதான். அந்த ராதா வினோதா ராதா வினோதன் அப்படியே மூர்ச்சித்து அப்படியே கீழே விழுந்தாராம் படே பாபா. இப்படி அவருடைய சரித்திரம் வந்து 2 தடவை பிருந்தாவனம் வந்திருக்கார். இப்படி பாபாவனுடைய அந்த இன்னைக்கும் பிருந்தாவனம் போனால் இவருடைய பிரதத்னாம் என்ன அப்படின்னா அந்த நாம உபதேசம் தாய் கௌராதேஷாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் அதுதானே. அது வந்து இன்றைக்கும் 3 இடங்கள் அகண்ட நாம சங்கீர்த்தன் போயின்னு தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா கௌராங் பாபாஜி அவரும் மகாசித்த புருஷர், படே பாபாஜியினுடைய சிஷ்யர். அவருடைய சரித்திரமும் நம்ம போடுவோம். அந்த அவருடைய சமாதி ஸ்தல் இருக்குது அந்த இடம். அப்புறம் அது வந்து ஸ்ரீ ராதாரமன் நிவாஸில் இருக்குது. அப்புறம் ரஜினி பாபாவுடைய சமாதி ஸ்தல் அது வந்து கோவிந்த் குண்ட் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் பாயா பாபாஜி அப்படின்னு ஒரு பாயா பாபாஜி அவருடைய சமாதி ஸ்தலம். ஆக இந்த 3 இடத்துலையும் இன்றைய தினம் வரைக்கும் அகண்டநாம சங்கீர்த்தனம் நம்ம போனால் அனுபவிக்கலாம். அப்போ 52 வயசு சக்கிமாஜியை வந்து ஜெகநாதபுரியில் அந்த ஜான்ஜ் பீடா மட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கேயே இருந்துட்டு சேவா பண்ண சொல்லி ஆக்ஞாபிச்சார். அப்போ ரகுநாத் தேவ் கோஸ்வாமி அப்படின்ற மகந்த் வந்து படே பாபாஜியை தரிசனம் பண்ண வந்திருந்தார். அவருக்கு வந்து மகா ரோக அவஸ்தையில் இருந்தார். உடனே அவர் படுற கஷ்டத்தை பார்த்தார் படே பாபாஜி. உடனே என்ன பண்ணார், அந்த ரோக பீட்டா நிவர்த்திக்காக அவரை கூட்டிண்டு அந்த கங்கை நவதீப்பில் கங்கை ஓடுறது இல்லையா, அந்த கங்கைக்கு மத்தியில் கூட்டின்னு வந்து அவரை நிறுத்தினார். அவர் கையில் கங்கை நீரை எடுத்துக்க சொன்னார். அவர் 2 கையிலையும் கங்கை நீரை எடுத்து கையில் வச்சுட்டார். அதை வந்து அந்த கங்கை நீரால் அப்படியே அவருடைய ரோகத்தை அப்படியே படே பாபாஜி அவர் தத்தம் பண்ண அந்த படே பாபாஜி அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டார். உடனே அவருடைய உடம்புல இருக்கிற அந்த ரோகங்கள் மகா ரோகம் அப்படியே நிவர்த்தி ஆச்சு. படே பாபா அவனுடைய உடல்ல அந்த ரோக லட்சணங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. அப்புறம் நாம ஜபத்தினாலேயே அதுலேருந்து பாபா வெளியில வந்தார். இப்படி எத்தனையோ பேருடைய ரோகங்களை தீர்த்து இருக்கார். அவரை அண்டின ஜீவன்களுடைய தாபங்கள் பாபங்கள் அது எல்லாத்தையும் தான் கிரகிச்சுண்டு தான் நித்யானந்த மகாபிரபுதான மறுபடியும் அவதாரம் பண்ணி இப்படி படே பாபாவா வந்தார். அப்படி நித்யானந்த பிரபு கௌர் பிரபு போல யுகுல பிரேமைய அண்டின சகல ஜீவ கோட்டி ராசிகளுக்கும் வித்தரணம் பண்ணார். அப்புறம் சமாஜ்வாடியில் நித்யானந்த திரையோதசி தினம் அந்த சமாஜ்வாடி அந்த ஸ்தாபனம் பண்ணார் இல்லையா, அதை வந்து தன்னுடைய பக்தர்கள் எல்லாரையும் கூப்பிட்டார். அவர் என்ன சொன்னார், எனக்கு இங்கே வாசம் பண்ணுறது ரொம்ப மனசுக்கு உகந்து இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 1906 வருஷம் 52வது வயசில் ஹரிநாம சங்கீர்த்தனம் உட்கார்ந்த இடத்துல பண்ணிண்டே பஜனிதாய் கௌராதேஷ்யாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் பஜனிதாய் கௌராதேஷ்யாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் அப்படின்னு உறக்க உச்சாரணம் பண்ணிண்டு பகவானுடைய லீலையில் கலந்துட்டார். இப்போ நவதீப் தானத்துக்கு இன்றைக்கும் அந்த சமாஜ்வாடி போனால் படே பாபாஜியினுடைய பூர்ண சமாதி இருக்குது, அதை நம்ம தரிசனம் பண்ணலாம். அப்படி சக்கிமாஜி வந்து 40 வருஷ காலம் பாபாவுனுடைய சமாதிக்கும் அந்த ஸ்ரீ ராதாரமனுக்கும் அகண்ட சேவை பண்ணியிருக்கார். 1946 சக்கிமாஜியும் அந்தர்த்தியானமானா. அதுக்கு பிறகு இன்றைய தினம் வரைக்கும் சக்கிமாஜியை அங்கே வந்துண்டு போயின்னு இருக்கிறத அப்பிரத்யக்ஷ ரூபத்தில் படே பாபாஜிக்கு வந்து சேவா பண்ணுறத பார்க்குறதா பல பக்தர்கள் சொல்கிறா, பல பக்தர்கள் அதை நம்புறா. இப்படி ஒரு மகா புருஷர் ஜெகத்துக்கு
மகாபிரபு விட்டு சென்ற அந்த சேஷ காரியங்களை செய்ய வந்தவர். ஜெகத்துக்கு மறுபடியும் கௌராங்க மகாபிரபு போல பிரேமதானம் அளிக்க வந்த மகான். தாம் சேவா தாம் மகத்துவத்தை பிரத்யட்சமாக எடுத்து காட்டியவர். மகா வைஷ்ணவர், உபதேச மந்திரங்களை கொடுத்தவர். அவருடைய அனுபவங்கள் இன்னைக்கும் பலருக்கும் இன்னைக்கும் வாழ்க்கையில் பிரத்யட்சமாக கிடைச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அவர் இன்றைக்கும் நம்மள ஒருவராக இந்த ஜெகத்தில் வாழறார் அப்படின்றது தான் பக்தர்களுடைய நம்பிக்கை. இவருடைய சரித்திரம் சாகர் மாதிரி அளவற்றது. அதில் நாம் கிஞ்சித்து தான் இப்போ நம்ம சிரவணம் பண்ண பாக்கியம் கிடைச்சிது. இது நம்மளுடைய குருநாதர் ஸ்ரீ அண்ணாவனுடைய கிருப்பையினால் இது நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்க பெற்றது. भजनिताय गौराधे श्याम हरे कृष्ण हरे राम, भजनिताय गौराधे श्याम हरे कृष्ण हरे राम, हरे कृष्ण हरे राम हरे कृष्ण हरे राम, हरे कृष्ण हरे राम हरे कृष्ण हरे राम, भजनिताय गौराधे श्याम हरे कृष्ण हरे राम। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। जय बोलो श्री बड़े बाबा जी की जय। सर्व संतनों की जय। नवदीप धाम की जय। वृंदावन गिरिधर लाल की जय। राधे कृष्ण।